இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CMG 339 creativity and innovation in entrepreneurship. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா creativity இந்த கான்செப்ட் வச்சு தான் யூனிட் 1 ஃபுல்லாவே இருக்கு. அதோட டெஃபினிஷன், then forms of creativity, essence, elaborative and expressive creativities அப்படின்னு 3 subtopics இருக்கு. இந்த சப்டாபிக்ஸோட சேர்த்து இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் குவாலிட்டி ஆஃப் கிரியேட்டிவிட்டி, அதுல எக்ஸிஸ்டென்ஷியல், ஆண்டர்பிரினர்ஷியல் அண்ட் எம்பவர்மெண்ட் கிரியேட்டிவிட்டிஸ் அப்படின்னு 3 சப்டாபிக்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினையும் சப்டாபிக்ஸோட சேர்த்து படிச்சுட்டு போங்க. தென் கிரியேட்டிவ் என்விரான்மெண்ட், கிரியேட்டிவ் டெக்னாலஜி, இந்த 4 கொஸ்டின்ஸும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படியும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல creative tools and techniques. So the tools and techniques for creativity. இந்த question வந்து ரொம்ப important. Then strategies for unblocking. Then designing creativity enabling environment. இந்த question ரொம்ப important தான். Then criteria for evaluating creativity. Then credible evaluation. Then improving the quality of creativity. So இதுல 5 questions கொடுத்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 4 questions ஆவது நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. 5th கொஸ்டினையும் லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல இருந்து எப்படியும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் இந்த 5 கொஸ்டின்ஸ்ல இருந்து அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3. ஸோ இங்க யூனிட் 3லயும் நான் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இனோவேஷன் இன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். இந்த கொஸ்டினை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் தியரிஸ் இன் இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம தேர்ட் யூனிட்ல கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இனோவேஷன் ஆஸ் collective change, innovation as a system. So இந்த கொஸ்டினையும் நம்ம பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ப்ராடக்ட் இனோவேஷன் அண்ட் ப்ராசஸ், டெக்னாலஜிக்கல் ஆர்கனைசேஷனல் இனோவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதுல பார்ட் சியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த யூனிட்ல. அதனால 5th கொஸ்டினையும் லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கிரிமெண்டல் வெர்சஸ் ரேடிக்கல் இனோவேஷன். அப்ப இந்த 5 கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்தே நீங்க 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இதுல ஆண்டர்பிரினர்ஷியல் மைண்ட் செட், மோட்டிவேஷன் அண்ட் பிஹேவியர்ஸ். இந்த கொஸ்டினை சப்டாபிக்ஸோட சேர்த்து ஃபுல்லாவே படிச்சுட்டு போங்க. தென் ஆண்டர்பிரினர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆண்டர்பிரினர்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ், தென் ஆப்பர்ச்சுனிட்டி அனாலிசிஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இந்த 4 கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்தும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் எப்படியும் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5 டெவலப்பிங் பிசினஸ் மாடல்ஸ். இதுல எலமெண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் மாடல்ஸ், தென் இனோவேட்டிவ் பிசினஸ் மாடல்ஸ், இதுலயும் எலமெண்ட்ஸ் ஆஃப் இனோவேட்டிவ் பிசினஸ் மாடல்ஸ், தென் டிசைனிங் இனோவேட்டிவ் பிசினஸ் மாடல்ஸ், தென் ரெஸ்பான்சிபிள் இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இந்த 4 கொஸ்டின்ஸும் நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லயும் நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. சில யூனிட்ல 5 கொஸ்டின்ஸ் கூட கொடுத்துருக்கேன். அதுல 5 கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க மோர் தேன் 60% ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிடலாம்.